கொஞ்சம் எல்லாரையும் கவர் பண்ணிடுங்க. பப்ளிக்கா ஏன்னா அவங்களும் அதுக்குதான் வராங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. எங்களை மட்டும் கிடையாது, எல்லாரும் தெரிய மாதிரி ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. சைலண்டுமா உங்க எல்லார் குரலையும் சேர்ந்து நான் பேசுறேன். ஆரம்பத்தில் 8 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்து இதோட எத்தனை நாள் ஆச்சு? ஊடகங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தான் தினம் வந்துகிட்டு இருக்கிறீங்க. எத்தனை நாள் ஆகிவிட்டது? 12 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. காவல்துறை இப்போதான் விளம்பரம் வெளியிடுறாங்க, பிடிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இவங்க காவல் நிலையம் வச்சிட்டு இருக்காங்க? மூடிட்டு போக சொல்லுங்க. அதையும் டாஸ்மாக் கடையா மாத்திர சொல்லுங்க. அதையும் டாஸ்மாக் கடையா மாத்திருங்க. அதுதானே எங்களுக்கு பிரச்சனை. ஒரே போதை. இது எதுல ஒண்ணும் தெரியல. அப்ப யாரும் கிழவின்னு தெரியல. எந்த விதத்துல எதை அனுபவிக்கணும் தெரியாம இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தமிழகத்தை கொண்டு வந்து வெற்றிருக்கிறதுக்கு தமிழக அரசு முழு முதற் காரணம். இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த ஜனமும் கொதிச்சு வந்து நிக்குது. இது பாமக நடத்தல, புரட்சி பாரதம் நடத்தல. ஆனா எல்லாருக்கும் இன்னும் கைது செய்யலையும் கோபம் இருக்கு. ஏன் இன்னும் கைது செய்யல? எப்ப போனாலும் இன்னும் 2 நாள், இன்னும் 2 நாள். மருந்து சீட்டு எழுதி கொடுக்குறாங்க, 3 நாள் சாப்பிடுங்க, 3 நாள் சாப்பிடுங்கன்னு எழுதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே டேபிள் போட்டுருக்காங்க. யார் வந்தாலும் விளக்கமா பேசுறாங்க. இங்க ஒரு புள்ளிங்க, இங்க ஒரு புள்ளிங்க. இதுக்கு இடையில புள்ளி தெரியாதனால கைதியை பிடிக்க முடியலங்க. இதை சொல்றதுக்கு எதுக்கு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? இதை சொல்றது நாம தாங்க சொல்லலாம். நீங்க அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸோ ஏதோ இருந்தா தெரிஞ்சு நாங்க பிடிச்சிருவோங்க. அது தெரிஞ்சா உங்ககிட்ட ஏங்க வந்து கேக்குறோம்? பெத்த தாய் தப்பனே இன்னைக்கு பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க. நடந்திருக்கிற கொடுமையை பார்த்தா கொதிக்குது. அந்த பிள்ளை தகப்பகிட்ட நிக்கிறதுக்கு கூசுது. அப்ப மனசளவுல எவ்வளவு பாதிப்பு நடக்கிற அளவுக்கு அங்க வன்கொடுமை நடந்திருக்கு. நாங்கெல்லாம் யோசித்தோம். இங்க நான் இன்னைக்குதான் 2-3 நாளா தான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி வந்து அத்தனை நிர்வாகிகளும் எல்லாரும் வந்து எல்லாரும் ஏன் அமைதியா இருந்தோம்னா, எல்லாம் இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தோம்னா, பெண் குழந்தை இது பாதிப்பு. அந்த பெண் குழந்தை விஷயமா ரொம்ப வெளியே வர வேணாம், குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க நம்பணும். இன்னி வரைக்கும் அந்த நம்பிக்கை தவிடுபடி ஆயிடுச்சு. காவல்துறை தவிடுபடி ஆயிடுச்சு. எப்படின்னா விளம்பரம் கொடுக்குறாங்க. நீங்க பிடிச்சு கொடுப்பீங்களா? நான் பிடிச்சு கொடுக்கணுமா? நாம பிடிச்சு கொடுக்கணும் 5 லட்சம் கொடுப்பாங்களா? அப்ப உங்களால பிடிக்க முடியாதுன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இருக்கிறீங்க? எந்த நிமிஷத்துல இருந்து உங்ககிட்ட ஸ்டேஷன்ல கேஸ் வந்திருக்கு. இதை இப்படியே விட மாட்டோம். எங்களுக்கு இந்த காவல் நிலையத்துல உட்கார்ந்துருக்கவங்க பதில் சொல்றதுல விருப்பம் இல்ல. எஸ்பி உடனடியாக எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும். இல்ல இந்த காவல் நிலையத்தை விட்டுட்டு யாராவது போவீங்களா? எங்களுக்கு கைது செய்யற வரைக்கும் நாங்க போறதா இல்ல. நேத்தே நான் சொன்னேன், நான் காத்திருப்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போறேன்னு. உள்ளதான் இருந்தேன். அவங்க வேலையை நான் கெடுக்கிறேன். இத்தனைக்கும் அவங்க சொன்னாங்கன்னு 4 பேருக்கு மேல கூட இருக்கல. ஆனா எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். உள்ள இருக்க அனுமதிக்கல. இன்னைக்கு எதுவும் இல்லைன்னா இங்கேயே தான் இருப்போம். ஒண்ணு இது காவல் நிலையம் எங்களுக்கு குற்றவாளியை கைது செய்து காவல் நிலையமா செயல்படணும். இல்லையா நீங்க மூடிட்டு போங்க, நாங்க தேடிக்கிறோம். என்ன செய்ய போறாங்க காவல் நிலையம்? இப்படி பதில் சொல்றதுக்கா இருக்கிறாங்க? எங்களுக்கு ஒண்ணு எஸ்பி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, எப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பதில் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற காவல் நிலையத்து மேல நம்பிக்கை இல்லை. 2வது, இவங்கள் கைது செய்யும் வரைக்கும் நாங்கள் விட போவதில்லை. அவ்வளவுதாங்க. நீங்க சொல்லுங்க. நாங்க செயல்படுறாங்கன்னு நாங்க நம்பணும். இன்னைக்கு 12 நாள் ஆச்சு. இப்ப வந்து எனக்கு இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, அது இணைக்கிற புள்ளி கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்பிக்கை போச்சு தானே? ஆமாங்க, எங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை போயிடுச்சு. இல்ல அவங்களே ஒத்துக்கிறாங்களே எங்களால பிடிக்க முடியலன்னு. இல்ல